इसका को कमेटी का நல்ல ஒரு ஷாட் அண்ணா அங்கே ஜமால் அவர்களிருந்து விக்கி விக்கிதா इसका எங்கேந்தா கமிட்டி கோ इसका மேல ஆளுமையான ஆசிரியரோட கட்சி அங்கே ஓட்டுங்க நான் ரன் கணக்கு துவங்கி உள்ளது பிஸ்மில்லா 11 சனி ஆளுமையான வந்து எல்லா மேட்சும் இந்த மேட்சும் தன்னுடைய முதல் சிறப்பான ஆளுமையான அடிப்படையில் ஆபீஸில் 2 ஓட்டங்கள் நல்ல ஒரு கிளாசிக்கல் சார்பம் இருப்பான் தன்னுடைய ரன்வேட்டையை 2 மூலம் தொடங்குகிறார் சஞ்சு நீ அங்க போய் ஒண்ணு அப்படியே சொல்லிட்டு வைக்க வேண்டாம் உன் ஆட்டையை வச்சிருக்க கேட்டாதான் நேரா நிக்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் கையை தேவசி கையெடு அங்கேயும் கையெடு ஃபுல் பெண்டர்ஸ் எடுத்தா சூப்பரா இருக்கும் ரைட் கம்ப்ளீட்டா வந்து கிளாசிக் அடிப்பான் மீண்டும் ஒரு ஆபீஸ் அடிக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் 2 அகலப்பந்து நல்ல ஒரு அடிங்க இங்கே ஒரு ருசிதாத்தாலும் உள்ள இருப்பாங்க நல்ல ஃபீலிங் சோரி ஆமா ஆஜாத் நம்ம ஃபீலிங் ஆஜாத் நான் ஓட்டு ஓடாதீங்க கேட்ச் நல்ல ஒரு ஃபுல் டாஸ் யூஸ் பண்றாங்க முத்துடியான அந்த சென்சிட்டிவான பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கேட்ச் ஜமால் அவர்கள் கிளாசிக் ஜப்பா ஐயோ சின்ன பேரா அவங்க ஆமா அவங்களும் அங்கே நம்ம ஃபுல்லா மஸ்கோ தலவாஜி நல்ல ஒரு சுற்று அகலப்பந்து தௌபிகோ ஷாட் நல்ல ஒரு ஷாட் பண்ணிருக்கான் கேரசி மிஷில யார்ல 5 ஒரு பாக்கி ரமேஷ் சொன்னேன் 2 அங்கே நல்ல ஒரு ஃபீலிங் முன்னாடி பேக் ஆகாதது நல்ல ஒரு ஃபீலிங் வந்துட்டா பாரிஸ் அவர்கள் 2 வந்து பும்ரா 3 மெண்டி இன்னும் 2 போறாங்க நீ என்ன பண்ணாங்க சும்மா பண்ணாங்க ஷாட் மீண்டும் அங்கே சேர்த்து பாரிஸ் அவர்கள் 4 நாங்க ஓட்டுங்க 4 ஐடுக்கு வெளியே இருந்து பிடிச்சிட்டு இருக்கான் வீசி விட்டா இது கோட்டை போட்டா ஓகே அஸ்மி விழா கமிட்டி சார்பாக வேண்டுகோள் மீண்டும் ஒரு ஆலப்பந்து சரி நவரு அழகா வந்துருச்சு மீண்டும் அங்கே எலிபன் மற்றும் பாரிஸ் நல்ல ஒரு ஃபீல்டு முஸ்தாபாய் மீண்டும் உறுதி இன்னும் போட்டே இருக்கணும் அங்கே ஒரு செல்ல தட்டு மட்டை வாவ் பின் பாயிண்ட் யாருக்கு இதை சிங்கிள் போட்டு போன போல சுத்தம் மீண்டும் அருமையா வந்துருச்சு நேற்று வீசப்பட்டது அங்கே ஓவர்
இங்கே ஒரு நல்ல போலிங். ஃபோர் எப்படி கிடந்து அடிக்கிறாங்க. சார்லஸ் வந்தாரா எவ்வளோ கூட கோல்டன் கூட போகல. நல்ல ஒரு பந்து வீச்சு அமலப்பந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் ஆகி நல்ல பேக்கப் ஃப்ரம் அனஸ். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். நல்ல ஒரு கீப்பிங். யார் கூட சும்மா அவங்களே போட்டாங்க, அந்த பையன் போட்டான். விட்டுடியா சீரை யாரு பேட்டிங்கு கரெக்டாக நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங். தெரியவில்லை. அணிக்காக 5வது ஓவர் மிஸ் வந்துள்ளார். இதோ முதல் பந்து. முதல் பந்து ஒரு தடுமாற்றம். இந்த டீசல் இன்னும் நான் வந்து அருமையான ஷோட். மன்னிக்கும் கலிம்பாய் அவருடைய அனுபவம் 35 வயது. கிரிக்கெட்டுடைய பின்போய் யாரு யார் லெக் பைஸ் கிடையாது. பச்சகரி சொல்லு. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங். பாரிஸ் அவங்க 2018 பாரிஸ் ஞாபகம் வருகிறது. What a ball from Mohammad Iswan. எல்லாரும் மிஸ் ஆகும் ஒரு ப்ரெஷர்ல, அது வேற. ஐயோ அங்க மாயின புடிச்சிருப்பாங்க. பவுண்டரி காலு ரமேஷ் சொன்னாங்க. அவன் கும்பரா 2, பறவை 3, மெண்டி 4. அங்கே மீண்டும் தடுமாற்றம். மீண்டும் சுத்தி அவுட். பச்சையை கொண்டு வந்து விட்டுருக்கு. எங்க டீம் அடுத்த நாள் ஆடணும் சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்க நல்லதாக இருக்குது. சாப்பாடு வாங்க இல்லைன்னு இப்போ தான் கொண்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியல. அங்கே ஒரு ஒழுக்கு ஃபீல்டிங். Wow, dapat. அவ்வளோதான் ஏறி கொடுத்துருக்கோம் மச்சத்தில். மீண்டும் ஒரு பவுண்டரி. ரெக்கார்டவே பாயிட்டு வந்து பேசுங்க அப்படிங்க. நானுமே பார்த்தேன் ரெக்கார்டை. அடுத்த ஒரு வரைக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு ஆளுக்கு தானே நல்ல ஒரு ஆழப்பந்து வாங்கி திருப்பூர்ல பாடம் அடிச்சு அங்கே ஒரு ஃபீல்ட் மிஸ். அங்கே ஒரு ஓட்டங்கள் தடுமாட்டம். மனசுபாய் வந்து
மீண்டும் சேர்ந்து அங்கே பாரிசோட வந்து இதோ புயல் போன்று நல்ல ஒரு ஃபீல்டிங் சாணி. இந்த தொடர்ந்து சிறப்பாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிடுவோம். எங்க பிளேயர் ரெகுலேட்டா ஒவ்வொன்றா அங்கே இல்ல இது முடிஞ்ச உடனே போடுங்க ஃபர்ஸ்ட் பேட். ரெண்டாவது எடுக்கலாம் பாரு. நல்ல ஒரு ஸ்லோ பால் மீண்டும் இந்த bowling இருந்து ஓடி வரான். யாரு வரல தாய் ஆயி. ஷாட் ஓய் நல்ல ஒரு ஷாட் நல்ல ஒரு ஆடணுமா நல்லா ஆடணுமா இல்ல சும்மா ஆடணுமா. அதனால இந்த மேட்ச் வந்து ராகுல் கூட பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஷாட்ல ஓடு 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 டூ இல்ல பேட்டிங் இல்ல பேட்டிங் இல்ல ஆமா மீண்டும் வருது ஓகேனா மீண்டும் ஒரு ஆபீஸ் பேசப்பட வந்து மட்டையில் வந்து மேட்ச் கிடைச்சு மேட்ச் மாயனாக மீண்டும் ஏற்படை திரும்புவாங்க. நல்ல ஃபீல்டிங் மாயி. ஓடு 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 நீ ஓட இன்னொரு ஓடல ஓடுங்கள லாஸ்ட் ஓவர் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரன்னும் அணிக்கு முக்கியம் என்பதை லாஸ்ட் ஓவர் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. போடாம்ல ஸ்டார்ட்ல பேட்டிங்ல குத்தி போடாம ஃபுல் டாஸ் வைட் அவசரம் கூட சுபாஸ் வெயிட் பண்ண உங்களுக்கு இவன 2000 ஆகும். நல்ல ஒரு ஸ்ட்ரைட்லே போட்டுக்கலாம் பாரு. தம்பி தெரியும். போடு ஐயோ மீண்டும் ஒரு டாட் பால். மின்னல் லவ் bowling. ராஜா பிடி உங்களுக்கு அப்புறமே எப்போ அடுத்த மேட்ச் இதுதான் டீம் ஸ்டாப் மேட்ச் ஸ்டாப்ல எடுத்து வரேங்க டீம் ஸ்பிரிட் உள்ளது. சாப்பிட்டு காலையில இட்லி இப்பயும் சொல்லுதியே சொல்லாம சொல்லி காட்டுதா இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கிளாசிக்கல் Young of the day கூட வந்து one more boundary. நான் ஓட்டங்கள் தமிழோடு சிறப்பான பேட்டிங் தமிழ். நீ அவன் லெக்ல கூட அவ்வளோ அது ரொம்ப இது பண்ண மாட்டான். ஆஃப்ல கரெக்டாக டைமிங் எடுத்துக்கலாம். ஒரு Another one more boundary. நான் ஓட்டங்கள் Back to back boundaries from Tamil. மணி நைன்பால் அங்கே இன்னொரு வந்துவிட்டார். கிங் கோலி என்று அழைக்கப்படும் ஏழ்வானின் குட்டி காட்சி குட்டி கோலி காஜா. Kaja. இது ஐயா அவருடைய விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அன்போடு அழைக்கின்றனர். ஓகே காஜாவுடைய பேட்டிங்கை பார்ப்பதற்காகவே ஒரு அருமையான முறையில் அருமையான சிறப்பான சைக்கிள் அழகான முறையில் சைக்கிளோட பண்ணி கொடுத்திருக்காரு ராஜா. Sky Kings on the toss and choose to bat. அருமை இந்த சர்வஸ் ரிப்பீட்டா அடி கூட வந்து அங்கே நான் அருமையான போல். ஹலோ சொல்லுங்கப்பா. நல்லா எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு கம்பேக் இருந்து சரிங்க ராகுல் பண்ணி என்ன செய்யணும்?
மூணு கேட்ச கட்டவனாகணும். காஜா அணியின் நட்சத்திரம் காஜா வெளியேற அண்ணன் முருகன் அவர்கள் பேட்டை தூக்கிக் கொண்டு வீர நடைபெற்று வருகிறார் கலைஞர்கள். ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம். அதுக்காக எல்லாம் காலையிலே காஜாவை வேட்ட வாங்க வைக்கிறார். என்னத்துக்காக கை தூங்க அங்கே ஒரு அகலப்பம், மீண்டும் ஒரு அகலப்பம் செப்பாக. சரிப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கட்டேன் எல்லாம் கட்டப்படுறேன். நாங்க ஒரு ஒயிட் பால் பார்க்கிறோம். இப்ராஹிம் அப்துல்லா the man from home seat. Bismillah Naman. Wow, classic Russell. கேப்ல கரெக்ட்டா அங்க ஏறிக்க மாட்டாங்க. இவங்களோட பாயிண்ட் வந்து பசுபதியில போனதுனால ஒரு ஓட்ட மாட்டுவே அப்போ ஆசிரியர்களுக்கு அருவி ஆசிரியர்கள் கேளம் அம்லா பிளேயர் தெரிவிப்பாங்க. அதே குணம் தான் மீண்டும் அகலப்பந்து. அப்சல்ல கமா எங்க போயிடு என்னது மீண்டும் அதே வந்து என்னதுக்கு போன் போன் ஆறாய ஆசிரியர் ரமேஷ் கொஞ்சம் கோபம் பண்ண ஓகே பண்ணி எடுத்துருவியா? மீண்டும் அங்க முட்டு முடியாத வந்து ஒரு பால் சாப்பிடும் மட்டுமே ஒன்று மட்டும் அங்க போனா ஒன்று மட்டும் அவங்களுக்கு யோசிக்கதான் இருக்கும். அந்த பக்கத்துல அடிக்கணும்னா 6 மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா 1 மட்டும்தான். சல்மான் செம்பதுக்கு நோடி இந்த அம்மோட தான் கம்மியாக அருமையான தடுப்பாட்டம். நல்ல போலீஸ் இந்த மேட்ச் வந்து கம்பா கொடுத்துட்டு இருக்காங்க அருமையா. அங்கே இது தன்னுடைய கோலகாரம் பந்து சொட்டு மருந்து ஊற்றி வந்துடுறேன். சரி யூஸ் பண்ண பலம் இருக்கும், அது இருக்கதான் நமக்கு ஆக முடியும்.
அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போகும். யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். சரியா கனெக்ட் ஆகல. டாட் பாலோட ஃப்ரீ முடிக்கிறாரு சித்திக். நல்ல ஒரு பவுலிங் ஃபார் சித்திக். ஒரே ஒரு அருண் மேல வந்துட்டாங்க. முக்கியப்பட்ட ஒரு மிஸ். வைஸ் முறையில் பந்து எல்லைக்கோட்டை தாண்டிய பவுண்டரி. ஒவ்வொரு உதிரியும் இறுதியில் அவருக்கு எதிராக அமையும். மிஸ்ரால் சாணியினர் கடந்த போட்டியில் செய்த அதே மீண்டும் நல்ல கம்பேக். எடுத்து கொடுத்தாருங்க பிரேக் த்ரூ. விஸ்வநாதன் அவன் எதிர்பார்த்த பிரேக் ராஜா உடைய பந்தை எதிர்கொள்வதற்காக ஒரு செல்லமாக ஸ்டார்ட். அருமையான லேட் கார்டு நடத்த வாய்ப்பு. நாட் அவுட். பேட்ஸ்மேன் சேஃப். நாட் அவுட். அங்க ஒரு 2 கிடைக்குது ஓவர் மூலமா. நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணணும். அம்பையர் பந்தை சரி பார்க்கணும். ஃபுல் டாஸ் பால். நல்ல ஒரு ஆல்பா. நல்ல ஓவர். 2 ஓவர் முடிவு. அங்கே ஒரு சுத்தல் கையில் செஞ்ச பால் தாடி போதே பவுண்டரியா மாறிடுச்சு. இப்ராஹிமாக மின்னல் வேகத்தில் ஓடி பந்தை பிடிக்க முடியவில்லை. நல்ல ஒரு பந்து வீச்சார். ஆனால் அங்கே ஒரு ஆவணப்பந்து. நல்ல ஒரு அடிக்க போடப்பட்ட பந்து. ஆனால் ஆவணப்பந்து சூப்பரிங் சரி. அந்த டீமோடு பார்த்துட்டு நல்ல ஒரு பந்து. பார்க்கும்போது 1983 வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியாவில் ஜிம்பாப்வேக்கான மேட்ச்ல இந்தியாவில் கபில் தேவ் ஒன் சைடு விளையாடிட்டு இருக்கும்போது எல்லா பிளேயர்ஸும் அப்படியே ஃப்ரீ சைடு பார்ப்பாங்க. அதே மாதிரி இருக்குது எவிஎஸ் சிங்கிறது. இப்போ இந்த சேசிங்ல அருமையான முறையில் ஜான்சன் டீமை வின் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெலிவரி தமிழக ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். இது ஷாட் வந்து பிடிப்பது கஷ்டம் தான். ஆனால் நல்ல ஃபீல்டிங். கமிட்டியோட சேர்மன் சேக்பாய் அடியோட அங்கே செல்லமாக அடி தட்டப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டுமே. அங்கே ஒரு பையனோட வெளிப்பாடு 50 ரன். அங்க ஒரு டைரக்டர் வாய்ப்பு வர மேஸ்ட்ரேல் சீக்கிரம் 2 கன்வெர்ட் பண்றாங்க. போடா. அங்கே ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் leads to wicket. The most important wickets of AWAD units is none other than Faris. ஐயா பேக்கர் தான் நிக்க போய் பாபன் ஏன் கவலை என்ன மச்சான் மின்னல் about to Levan Johnson the man in form. அங்கே பவுண்டரி ஒன்று தண்ணி கொடுத்தா போன சும்மா தான் அனஸ்மா நீங்க 1990 அது ரொம்ப தெரியாதாமா கோமாஸ் இந்த வீடு தான் தண்ணி விடுண்டு நீ மாயில கொண்டு போனா காலையில எங்க கைப்படும் சமைச்சோம் தம்பிக்கு நடந்துட்டு இருக்கு.
அதான் அவன் லேட் ஆயிடுச்சு அதுவே. மாயின் ஒரே ஒரு 6 ஸ்ட்ரைட் அடிச்சா கமிட்டி சாவா உடனே மூணாவது match பத்தாயிடும். ஆயிடுச்சு அவனுக்கு. இனி அடுத்து எங்களுக்கு வரும். ஆமாம். ஏன் 20 from 11. அருமையான 2 ஓட்டங்கள். சரி சரி. எக்ஸ்ட்ரா ரன்னிங் பிரிவு இந்த விக்கெட். மின்னல் அபுபக்கர் சிறப்பான பாட்டு. 10 பாலுக்கு 20 அடிக்கணும். ஆமாம், அவன் தான் விளாண்டுருக்கான். பார்ப்போம். சரி, ஓகே. மீண்டும் ஆபீஸில் மேற்கொண்டு ஐயோ தவா முடியும். நல்ல ஒரு டேரக்ட் கிட்டும். மட்டும்தான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 6 இல்லைன்னா 1 தான் ரன் அவுட் வாய்ப்பா. நல்ல பேக்கப் பண்ணிருக்காங்க இப்ராஹிம் இருந்து. உண்மையிலே பாராட்டியே ஆகணும் இப்ராஹிம் இடத்துல. இப்ராஹிம் பாசி இப்ராஹிம் பிரேசத்தோட சீரியஸ்லி ஒரு 6 அடிச்சாலும் முடிஞ்சு. எத்தனை அடிக்கணும்? இன்னும் கரெக்டாக 19 அடிக்கணும். 8 பதிவு 18 8 பால் 18. ஒரு பவுண்டரி 8 பதிவு 18 2 பதிவு the most precious ball in the match. ஒரு பவுண்டரி இருந்துச்சுன்னா மேட்ச் மாறிடும். 8 பதிவு 18 போட்டங்க. ஆனா பிச் டாட் பால் the most precious டாட் பால். ஜானி இந்த மாதிரி நேரத்தில் அடிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஜான்சன் விளையாடுவான். கண்டிப்பா அந்த வந்து ஒரு பவுண்டரி வந்தாதான் எம்எஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தவரை சேஸ் பண்றதுக்கு. ஒரு பந்து டாட் பால் போட்டா பிஸ்மில்லா அல்லாஹ் மேட்ச். அதேதான். பவுண்டரி அடித்தால் ஏவார் எம்எஸ் இருக்கு மேட்ச். மேட்ச் பால் ஆஃப் தி மேட்ச் பால். இரண்டு ஓட்டத்துக்கான முயற்சி. நல்ல ஒரு ரன்னிங் ஃப்ரம் பீர் முகமது. நல்ல ஒரு பீர் முகமது. நல்ல ஒரு கை தட்டுங்க. நல்ல ஒரு அங்கே வீசினா சாதனை செய்யறது. படத்தை வீசி எழுதி நல்ல ஒரு பீர் முகமது. இதோ the last and the final over for the match, deciding over. இரண்டு ஓட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த கேம் சேஞ்ச் தி மேட்ச். ஜான்சன் அவர் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துவாரா? 5க்கு 14 2 ஹிட் 2 6 அடிச்சா முடிஞ்சு. கேட்ச் தவறுதார்களா மேட்சை தவறுதார்களா? பேசுறாருங்க. நல்ல ஒரு கேட்ச் வாய்ப்பு. சாஜிப் அகமது ஒவ்வொரு மேட்சும் நம்ம இபிஎல்ல நேம் பேடிங் மேட்ச் போயிட்டு இருக்கு. நாளைக்கு எட்ட பின்னாடி அங்க இல்ல கவரிங் இல்ல அதே இல்ல லைட் வைக்க போறோம். 4 பந்துகளுக்கு 8 ரன்கள் தேவை. How costly is that catch? உள்ள தான் போடுவாரு. கேட்சா நல்ல ஒரு லீபன் ஜான்சன் அவன் விக்கெட்டை பயன்படுத்திட்டார். 3 மணி கேட்டு தாரிக்கு போன் கொடுத்த கமிட்டி கொடுத்து தாரி வேணாம் ஐயம்
பீச் ஸ்டார்ட் நல்ல ஒரு 2 பந்துக்கு 8 2 பந்துக்கு 8 தோத்தாச்சு. இன்னும் விளாட்லாம் விட்டான். இங்கே எவ்வளோ கேப் இருக்குதா? மேட்ச் பால் அட்லா நோ பால். யாடா ஐயோ நல்ல பால் ஐடியா பால் முத்துக்குடி போட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் Last ஐடியா ball. பால் போட்டு நல்ல ஓடி முத்துக்குடி the pressure the experience matters நல்ல ஓடி முத்துக்குடி ஊட்டி டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜ் இந்த மேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு.